ஹாய் கைஸ், வெல்கம். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா CES 2022. ஓகே, CES 2022னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ஃபுல் ஃபார்ம் பார்ப்போம். ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோ. ஓகே, இதில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் லீடிங்காக இருக்கிற பிராண்ட்லாம் வந்து அவங்களோட டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸாக இருக்காங்க, ஃபியூச்சரில் என்னென்ன டெக்னாலஜி வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபியூச்சருக்காக என்னென்ன டெக்னாலஜி வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு ப்ரோட்டோடைப்போட நமக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. அதாவது சிம்பிளாக சொன்னோன்னா டெக்னாலஜியில் யார் வந்து ஃபியூச்சரில் பெருசாக இருக்க போகிறாங்க அப்படின்றத வந்து நல்லா அடிச்சு காட்டுவாங்க. ஆனால் ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த CES 2020 வந்து நம்ம வாயை பழக்கிற அளவுக்கு வந்து நிறைய டெக்னாலஜி வந்து பிராண்ட்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நோவேடோ இன்விசிபிள் ஹெட்ஃபோன். ஓகே, இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து நீங்கள் நான் இப்போ எங்கேயாவது பீரோல் போடுறேன், நீங்கள் பாருங்கள், அது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு பேர் ஹெட்ஃபோன் வச்சுருக்காங்க. ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹெட்ஃபோனோ ஸ்பீக்கராக எனக்கு தெரியல. ஓகே, இதில் வந்து நீங்கள் உங்களோட மீடியா கன்சியூம் டிவைஸ், உங்களோட ஐபேட் இல்லை உங்கள் டிவியை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீக்கருக்கு நேராக நின்னீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் நல்லா கிளியராக கேட்கும். நீங்கள் ஸ்பீக்கர் விட்டு அந்த சைட் போயிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு மியூட் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த கரெக்டாக என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்பீக்கருக்கு நேராக நின்ன வண்டி தான் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி வந்து நோவேடோ அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கூலாக இருக்குல்ல. இது வந்து எப்படின்னா வந்து சவுண்ட் வேவ் மூலிமா வேலை செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன், அந்த டெக்னிக் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு இது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல, சிம்பிளான ஒரு டெக்காக இருந்தாலும் நல்லா யூனிக்காக இருக்குல்ல, நம்ம பார்க்காத ஒரு டெக்காக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜியில் வந்து பிராண்ட்ஸ் இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷோவில் இன்ட்ரடியூஸ் பண்ண எல்லா டெக்னாலஜியும் வந்து கன்சியூமர் கைக்கு போய் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அது வரலாம், வராமலும் போகலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எனக்கு இதில் வந்து 5 டெக்னாலஜி ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. இது மேபி வரலாம் அப்படின்ற ஒரு கல்குலேஷன் கூட எனக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் மதி, இது மலேசியாவில் டெக்கை பற்றி தமிழில் பேசுகிற சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா TCLோட நெக்ஸ்ட் வியர் ஏர் அப்படின்ற ஒரு AR கிளாஸ். ஓகே, AR கிளாஸ்ன்னு சொன்ன உடனே இது உங்களோட அடுத்த ஃபோன் கூகுள் கிளாஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படிலாம் நான் சொல்லி இது பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை வந்து TCLலும் அப்படி வந்து பிராண்டிங் பண்ணவே இல்லை. TCL என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து மீடியா கன்சியூம் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் எடுத்து நீங்கள் போடும்போது நீங்கள் உங்கள் ஃபோனில் என்ன மீடியா கன்சியூம் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த ஏர் கிளாஸில் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும், ஒரு தேட்டர் ஃபீல் கிடைக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு படம் பார்க்குறதுனாலோ, ஒரு லான்ச் ஈவெண்ட் பார்க்கணும், ஐஃபோனோட லான்ச் ஈவெண்ட் பார்க்கணும் அப்படின்னாலோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, யூடியூப்பில் பார்ப்பீங்க. ஆனால் இந்த கிளாஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்த கிளாஸ் போட்டு இந்த கிளாஸ்லேருந்து ஒரு ஒயர் போகும். அந்த ஒயர் எடுத்து உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஆப்பிள் லான்ச் ஈவெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த தேட்டரில் உட்காந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதை பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இதே நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தா என்ன ஃபீல் கிடைக்குமோ அது வந்து இந்த கிளாஸில் கிடைக்கும்னு TCL கிளைம் பண்ணுறாங்க. TCL வந்து இதை பாக்கெட் சினிமா அப்படின்னு சொல்லி தான் வந்து பிராண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் லான்ச் ஆனால் தெரியும் எந்த அளவுக்கு அதில் வந்து கன்வீனியன்ட் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து ஈஸ் ஆஃப் யூஸ் இருக்குதுன்னு இந்த கிளாஸ் லான்ச் ஆனால் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹோப் இந்த கிளாஸ் வந்து லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன் குளோபலாக. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு TCLோட ப்ராடக்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா Book 14 Go. ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேப்டாப். இந்த லேப்டாப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அதோட சிப்செட். ஓகே, சிப்செட்னால நீங்கள் நினைப்பீங்க இன்டலாக இருக்கும் இல்லை AMDயாக இருக்கும். ரெண்டுமே கிடையாது, குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன். குவால்காம் ஏன் இங்கே ஸ்னாப்ட்ராகன் சிப்பை வந்து இந்த லேப்டாப்பில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம 2021 திரும்பி பார்க்கணும். ஆப்பிளோட M1 சிப் வந்து 2021 வந்து ஒரு ரொம்பவே பேசப்பட்ட ஒரு சிப். ஏன்னா அது நார்மல் ப்ரொடக்டிவிட்டி ஒர்க்குக்கு ரொம்பவே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஓகே, ஏன் அந்த M1 சிப் நல்லா பெர்ஃபார்மன்ஸு ஆப்பிள் மேனுஃபேக்சர் பண்ணதுனாலையா மேபி இருக்கலாம். ஆனால் உண்மைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிப் வந்து ஒரு ARM பேஸ்ட் SoC. ARM பேஸ்ட் SoCனா அது வந்து ஒரு மொபைல் ஃபோன், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். உதாரணத்துக்கு அதோட ஈஸ் ஆஃப் யூஸ், அதுக்கப்புறம் பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இப்போ ஒரு ஃபோன்லேயே உங்களால் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எல்லாமே செய்ய முடியும். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அதுதான் வந்து ARM பேஸ்ட் SoC. ஓகே, அந்த சிப்னால அந்த மாதிரி பண்ண முடியும். அதனால தான் வந்து M1 வந்து ARM பேஸ்ட் SoCயாக இருக்குது. அது ரொம்ப சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட விண்டோஸ் லேப்டாப்பில் உள்ளவங்க எல்லாமே வந்து ARM பேஸ்ட் SoCயை வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இன்டெல் ஆகட்டும், AMD ஆகட்டும், அவங்களாம் கூட ஒரு ARM பேஸ்ட் SoCயில் வந்து ரீசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து லேப்டாப்பில் ஆஃபீஷியலாக விண்டோஸ் லேப்டாப்பில் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் தான். மேபி அவங்க ஃபோன் சிப் சைட்லேயும் பெஸ்ட்டாக இருக்கலாம், இதுக்கப்புறம் லேப்டாப் செய்கிற சிப்லேயும் வந்து அவங்க பெஸ்ட்டாக இருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ARM பேஸ்ட் SoC வந்து லேப்டாப்ஸ்லாம் வரப்போகுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம விலை குறவான லேப்டாப்பில் கூட ஒரு ARM பேஸ்ட் SoC நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஆரம்பித்து விட்ட நம்ம ஆப்பிளுக்கும் ஸ்னாப்ட்ராகன் அதாவது குவால்காமுக்கும் ரொம்பவே நன்றி. ஏன்னா இப்போ ஆப்பிளோட M1 சிப் உள்ள லேப்டாப்லாம் வந்து சரியான விலை, 10,000, 8,000, 5,000 இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது.
சப்போஸ் இது விண்டோஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு எஸ்ஓசி வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ரொம்ப விலை குறவாக கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த TCL லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் இது ஆப்பிள் M1 மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லை அடி வாங்குதா அப்படின்றது ப்ராடக்ட் லான்ச் ஆனால் தான் தெரியும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசஸோட ZenBook 17 Fold. ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபோல்டபுள் லேப்டாப்னாலே ஃபோல்டபுள் தானே, இது என்ன ஃபோல்டபுள் லேப்டாப் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஓகே நான் பாயிண்ட்டுக்கு வரேன். ஓகே, லேப்டாப்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரீன், கீழே கீபோர்ட், கீழே ட்ராக் பேட் அப்படி தானே இருக்கும். ஆனால் இங்கே ஏசஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரீன், கீழே ஸ்க்ரீன், ஃபுல்லாகவே ஸ்க்ரீன். நீங்கள் இதை வந்து டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்பாகவும் யூஸ் பண்ணலாம். டேப்லெட் மோடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 17 இன்ச் ஸ்க்ரீன் கிடைக்கும். கரெக்ட் தான். 17 இன்ச் அப்படின்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 iPad ப்ரோவை சேர்த்து வச்சு யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த சைஸ் தான் கிட்டத்தட்ட. இதை நீங்கள் டேப்லெட்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 17 இன்ச் ஸ்க்ரீன் கிடைக்கும். இதை நீங்கள் வந்து லேப்டாப்பாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லேப்டாப் மாதிரி அந்த ஷேப்பில் மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட் வரும். ஸோ நீங்கள் வந்து லேப்டாப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபிசிக்கல் கீபோர்ட் தான் வேணும்னு அடம் பிடிச்சிங்கன்னா ஏசஸ் வந்து தனியாக வந்து ஃபிசிக்கல் கீபோர்டே விற்கிறாங்க. அதை வாங்கி நீங்கள் அந்த ஸ்க்ரீன் சொன்னால அந்த ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு வரும்னு சொன்னால அது மேலே வச்சிங்கனாலே உங்களுக்கு இது ஒர்க் ஆகும் ஃபிசிக்கல் கீபோர்டாக. ஏசஸ் என்னமோ நல்லா பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் 17 இன்ச்சுக்கு யார் வந்து டேப்லெட் யூஸ் பண்ணுவா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. இதை ஏசஸ் எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்க்ரீன் டேமேஜ் ஆனால் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரில. ஸோ ஏசஸ் அதையும் மென்ஷன் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இது எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, இது எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, எப்படி வந்து ஈஸியாக இருக்க போகுது யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுலாம் வந்து ப்ராடக்ட் லான்ச் ஆனால் தான் தெரியும். ஸோ ஹோப் இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகணும், பார்ப்போம். நாலாவது நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த லேப்டாப்பு, ஃபோனு, சாஃப்ட்வேர் இதெல்லாமே ஓரமாக வச்சுட்டு EV பற்றி பார்ப்போம். ஓகே, நாலாவதாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸோட EQXX அப்படின்ற ஒரு EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஓகே, இது பார்க்குறதுக்கு லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, செம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது, ஒரு ஸ்பாட்ஸ் கார் மாதிரி இருக்குது. ஆனால் இதோட டெய்லைட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, ரொம்ப அவ்வளோ நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல், கேவலமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ எனக்கு இதோட டெய்லைட் தான் பிடிக்கலாம். மற்றபடி இதோட லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது, ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு EVயை அச்சீவ் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜில் உங்களுக்கு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கும். அதாவது ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். மெர்சிடிஸ் பென்ஸ் இதை எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் இது வந்து கண்டிப்பாக வந்து EVயில் ஒரு ரெவல்யூஷனரியாக இருக்க போகுது, ஒரு மைல்ஸ்டோனாக இருக்க போகுது. இதை ப்ரெசென்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா Note 7 தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெசன்டேஷன்லேயே சொல்லுவாங்க ஒரு டைட் ஷெடியூலில் வந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல கார் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதோட பேட்டரி வந்து எனக்கு ரொம்ப சந்தேகத்தை வர வைக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி வந்து ரொம்பவே சின்னது, டெஸ்லா பேட்டரியை விட இது ரொம்பவே சின்னது. ஆனால் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் Note 7 அப்படி தான் பேட்டரியில் வந்து ரொம்ப நாங்கள் வந்து இந்த டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெடிச்சது, ரெஸ்ட் இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ Note 7ஓட ப்ரொடக்ஷனே வந்து ஃபுல்லாக வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கார்லேயும் வந்து பேட்டரி எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ஏன்னா கார்லாம் வந்து ரொம்பவே வந்து ஹை பட்ஜெட்டில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த காரில் எதுவும் Note 7 மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மெர்சிடிஸ் பென்ஸுக்கு இது ஒரு பெரிய லாஸாக இருக்கும். ஸோ ஹோப் இந்த பேட்டரி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த காரும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் ப்ரைஸிங் கண்டிப்பாக வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஹை ப்ரைஸிங்லாம் இருக்க போது. மேபி ஃப்யூச்சரில் வேணால் நமக்குலாம் வந்து ரொம்ப விலை குறவான EV கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த EV வந்து ஒரு பெஸ்ட் EV, ஏன்னா 1000 கிலோமீட்டர் வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கு. லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம BMW. ஓகே, BMW ஒரு ப்ரோட்டோடைப் காரை வந்து அங்கே ஷோ கேஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அந்த காரில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கலர் சேஞ்சிங் கார். இதை பற்றி தான் அந்த CES ஃபுல்லாகவே பேச்சாக இருந்துச்சு. இந்த CES 2022 வந்து ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா BMWவோட கலர் சேஞ்சிங் கார் தான். ஓகே, எப்படி இதை வந்து BMW அச்சீவ் பண்ணாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா BMW இதில் E-Ink அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. E-Inkனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் புது டெக்னாலஜிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி கிண்டல் டேப்லெட் நான் யூஸ் பண்ணது கிடையாது. கிண்டல் டேப்லெட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, டேப்லெட் சொன்ன உடனே அதில் சோஷியல் மீடியா பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கிண்டல் டேப்லெட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிக்கிறவங்களுக்கு, புக்கு படிக்கிறவங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன். அதில் வந்து நீங்கள் புக்கு மட்டும் தான் படிக்க முடியும். நீங்கள் அமேசானில் புக்கு வாங்கி நீங்கள் வந்து புக்காக படிச்சுட்டு போயிடலாம் அந்த கிண்டல் டேப்லெட்டில். ஸோ அது வந்து ரொம்ப நாள்லாம் சார்ஜ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணாலே ஒரு வாரம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் ஜஸ்ட் வந்து நம்மளால் புக்கு படிக்க முடியும் தான். அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கும். அதுவும் வந்து ஒரு E-Ink டெக்னாலஜி தான்.
ஸோ அதே டெக்னாலஜி தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் வந்து ஒன்று பிளாக் இல்லை ஒயிட், அவ்வளோதான். மற்ற கலர் ஆப்ஷன்லாம் வந்து BMW கொடுக்கல. ஆரஞ்ச், ரெட் அந்த கலர் ஆப்ஷன்லாம் கொடுக்கல. அவங்க கொடுத்தது 2 கலர் தான், ஒயிட், பிளாக். இந்த 2 கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கார் நீங்கள் நினச்சிங்கன்னா பிளாக் ஆகும், ஒயிட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபோன் எடுத்து டக்குன்னு தரனா ஆகுமே, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து BMW செஞ்சுருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. ஆனால் BMW இதான் பாசிபிள் ஆக்கியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் BMW வந்து இந்த காரில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் தான் வந்து என்னை வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ண டாபிக்ஸ், 5 டாபிக்ஸ். ஸோ உங்களை இந்த 5 டாப்பிக்கில் எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த CES 2022 வந்து பார்த்துருந்தீங்கன்னா, நான் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, என் எடிட்டிங் ஒர்க்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோலாம் உடனே வந்து உங்களை ரீச் ஆகும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.